அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. இது வரைக்கும் நம்ம மாஸ்டர் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வித் வாய்ஸோட கேட்டிருந்தீங்க. ஸோ இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் வாய்ஸோடையே ஓகேவா. நான் உங்களுக்கு பேசிக் செக்ஷன் வந்து அகைன் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வித் வாய்ஸோட ஸோ அந்தந்த கான்ஃபிகரேஷனோட என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் உள்ள செட் பண்ணுறோம், எவ்வளோ செட் பண்ணணும், ஸோ எல்லாமே ஒரு கான்ஃபிகரேஷனோட நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த மாஸ்டர் கேம் ஓகேவா. ஸோ மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே எனக்கு வந்து பேஜ் இப்படி தான் இருக்குது ஓகேவா. ஸோ வந்து இப்போ நீங்கள் இந்த மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ கூகுளில் போய்ட்டு நம்ம ஜஸ்ட் கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் மாஸ்டர் கேம் 2021 HLVன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ மாஸ்டர் கேம் 2021 அதை போட்டு HLV டவுன்லோட் ஓகே. ஸோ அதை போட்டோன்னே உங்களுக்கு அவங்களோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அஃபிஷியல் பேஜ்லேயே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் வெர்ஷன் தான் இது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ அது டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஆக்சஸும் இருக்காது. ஸோ எந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டும் இருக்காது. WCS எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பேஜ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் சரியா. ஸோ இந்த எம்டி பேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் தட் மீன்ஸ் WCS ஓகேவா. ஸோ ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சிஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட டிசைனையும் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே. ஸோ இப்போது இங்கே வந்து வியூ போனீங்கன்னா இந்த வியூவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூ, ரைட் வியூ, டாப் சைட் வியூ எல்லாமே இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வர செஷன்ஸில் எல்லாமே பார்க்க தான் போகிறோம். ஸோ அடுத்தடுத்து நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நம்ம எல்லாம் பார்க்க தான் போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ மெயினாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டிஸ்பிளே செக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே செக்ஷனில் ஷோ நானமஸ்ன்னு இருக்கும் ஓகேவா. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு என்லார்ஜ் பண்ணுங்கள். என்லார்ஜ் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே எனேபிள் கண்டிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மவுஸை வந்து அப்படியே அதுக்கு மேலே அந்த ஆக்சிஸ் லைன் இருக்குல்ல, ஸோ அதில் வச்சு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ இது வந்து சென்டர் பாயிண்ட் கிடையாது, இதுதான் நம்ம WCSன்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே WCSனா என்னன்றது தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபுல் டாபிக் கவர் பண்ணி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ WCS எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மேலே டாப்பில் வந்து சி பிளேன். ஸோ சி பிளேனும் எனக்கு டி பிளேனும் ஓப்பன் ஆயிருக்கு ஓகேவா. இந்த சி பிளேனும் டி பிளேனும் நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ என்னன்றது நம்ம அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். அது வந்து பிளேன்ஸ் டாபிக்னே வச்சு நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் போவோம். ஸோ இப்போ கான்ஃபிகரேஷனில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஃபிகரேஷன் ஓகேவா. ஸோ இது வந்து ஃபைலில் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபைலில் போனோன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நியூ இருக்குது, ஓப்பன் இருக்குது. ஸோ நியூனா நம்ம ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஓப்பன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கறது, இல்லை இம்போர்ட் பண்ணுறது. நம்ம இப்போ வேறு ஏதோ ஒரு கேட் சாஃப்ட்வேரில் கேட்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த சாலிட் ஒர்க்ஸ், கிரியோ, கேட்டியா, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த கேட் சாஃப்ட்வேர்ஸில் டிசைன் பண்ணுற ஜாபை கூட நம்ம மாஸ்டர் கேமில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ மாஸ்டர் கேம் வந்து கேம் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இதுலேயுமே கேட் வந்து இன்க்ளூடாக இருக்குது. ஸோ கேட் அண்ட் கேம் தான். ஸோ இதுலேயுமே வந்து நம்மளுக்கு கேடும் இருக்குது, கேமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு கேடுனா என்னென்னா இந்த வயர் ஃப்ரேம், இந்த வயர் ஃப்ரேம் ஃபுல்லாகவே கேடு தான். இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கேட் சாஃப்ட்வேர் தான். மிஷின் மட்டும்தான் நம்மளுக்கு கேம். இங்கே மட்டும்தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். மற்றபடி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண வேண்டிய டிசைனை நம்ம இந்த வயர் ஃப்ரேமில் தான் கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கேடு கேம். ஸோ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கேட் கேம் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. ஸோ இதுதான். ஸோ நம்ம கேட் பண்ணுறதுலாம் நம்ம டிசைன் 2D டிராயிங்ஸ் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அது 3Dயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிஷினிங்குள்ளே போகிறோம்ல, அதுதான் வந்து கேம், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்ல அதுதான் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மர்ஜ்ன்றது என்னென்னா நம்ம ஒரு டிராயிங்லேயே வந்து இன்னொரு டிராயிங்கை மர்ஜ் பண்ணுறது
நம்ம இப்போ ஒரு டிராயிங் இருக்குன்னா அந்த டிராயிங்லேயே வந்து இன்னொரு டிராயிங். ஸோ நான் அதெல்லாம் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த ஃபைலுன்ற பேஜ்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் தான். ஸோ அது இந்த கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் இருக்கு. ஸோ இந்த அனலைஸ்ன்றது என்னன்னா, அனலைஸ்னாலே நம்மளுக்கு தமிழ்ல மீனிங் என்னன்னா ஒரு பாட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கறது. தட் மீன்ஸ் அது ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம அந்த பாட்டை வந்து கொஞ்சம் என்னன்னா அதில் கரெக்டாக ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருக்கா, நம்மளுக்கு வந்து டூல் பார்த்தெல்லாம் கரெக்டாக ஜென்ரேட் ஆயிருக்கா, ஸோ அந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அனலைஸ்னாலே உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது மெஷர்மெண்ட் தான். ஸோ மெஷர்மெண்ட்டில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன ரூல் அந்த கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் பிளேசஸ் ஆஃப்டர் டெசிமல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல்னா என்னன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு எத்தனை டிஜிட் வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 100 mm வச்சுக்கோங்களேன், 100 பாயிண்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை டிஜிட் வந்து தெரியணும். இப்போ என்னோட டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.001. ஸோ அது வந்து என்னோட டாலரன்ஸ். O1 O2 சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு எத்தனை டிஜிட்? 001. ஸோ அப்போ 3 டிஜிட். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா N.123 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட டாலரன்ஸ் அதுதான். ஸோ அதனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் வர மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் 5 டிஜிட் இல்லை எத்தனை டிஜிட் வேணும்னாலும் இங்க பாருங்க அப் டு 8 வரைக்கும் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபார் அனலைஸ் மெஷர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம வந்து ஒரு ஜாபை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட லென்த் எவ்வளோ இருக்கு, அதோட வித் எவ்வளோ இருக்கு, திக்னஸ் எவ்வளோ இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோமா, அந்த மெஷர் பண்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எங்க வந்து நம்ம மெஷர் பண்ணுவோன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர்ல நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரியணுமா, இல்லை வந்து இன்ச்சஸ்ல நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரியணுமா, ஸோ அதுவுமே வந்து நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம அனலைஸ் பண்றது வந்து நம்மளுக்கு மில்லி மீட்டர், தட் மீன்ஸ் 100 mm 200 mm 10 mm அந்த மாதிரி வரணுமா, இல்லை இன்ச்சஸ்னா என்ன 1 inch 25.4 mm சொல்லுவோம்ல, ஸோ அந்த இன்ச்சஸ் கணக்கில் வரணுமா. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மில்லி மீட்டர்லேயே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்து mmலேயே வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசிஷன். இந்த ப்ரீசிஷனுமே டாலரன்ஸ் தான். நம்ம இந்த O1 O2 சொல்றோம்ல, ஸோ அதுதான் ப்ரீசிஷனுமே டாலரன்ஸ் மாதிரி தான். ஸோ அதுவுமே நான் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட். ஸோ இந்த கரண்ட்னா என்னன்னா நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய, தட் மீன்ஸ் நம்ம வரையக்கூடிய அந்த மெஷர்மெண்ட். ஓகே. இப்போ கரண்ட்டும் வந்து நான் என்ன பண்றேன்னா மெட்ரிக்லேயே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கரண்டா வரைய போறது, தட் மீன்ஸ் நான் கரண்டா பண்ண போற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எனக்கு மெட்ரிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். தட் மீன்ஸ் மில்லி மீட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ இந்த கலர்ஸ் இல்லை நீங்கள் கேடு, நெக்ஸ்ட் கேட் நான் சொன்னேன்ல மாஸ்டர் கேம்லேயே இன்பில்ட்டா கேட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனோட ஸ்டைலை மாற்றிக்கலாம், ப்ளஸ் வந்து லைனோட வித்து மாற்றிக்கலாம், அது எவ்வளோ திக்னஸ் தான் நம்மளுக்கு தெரியணும்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஸ்டைல். ஸோ இந்த பாயிண்ட் ஸ்டைல் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கேடுன்ற ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் செயினிங். ஸோ செயினிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் செயின் போடுறோம், இல்லை ஒரு செயினை நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஒரு மிஷினிங் பண்ணுறதுக்காக ஒரு செயினை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா நம்ம செலக்ட் பண்ணுறப்போ அந்த செயினோட லைன் ஸ்டைல் எப்படி இருக்கணும். ஸோ இதையுமே நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வச்சுட்டு அந்த லைனோட வித்தையும் கொஞ்சம் டார்க்காக செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர், இப்போ நான் இந்த கலர் வச்சிருக்கேன் நான் பேக்ரவுண்டில். ஸோ இதுலேயே வந்து பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் எண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஒரு கலர்லையும் எண்டு ஒரு கலர்லையும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டபுள் ஷேடட் மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒரு கிளியர் கட்டாகவே இருக்காது. இப்போ இங்கே பாருங்களேன், நான் ஸ்டார்ட் வந்து இந்த கலர் கொடுத்துருக்கேன், எண்டு வந்து ஒரு பியூர் ஒயிட் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ரெண்டு கலரா மிக்ஸ்அப் ஆன மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல லாஸ்ட்ல வந்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் ஜாமெண்ட்ரின்னு இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு வயர் ஃப்ரேம், இப்போ வயர் ஃப்ரேம்னாலே நம்மளுக்கு லைன்ஸ், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஆர்க்கு, செமி ஆர்க்கு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்டிடிஸ் வயர் ஃப்ரேம் தான் சொல்லுவாங்க. சரியா? நீங்களே பாருங்களேன்,
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் ஃப்ரேம், இந்த ஒயர் ஃப்ரேம்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் எல்லாமே வருது. ஸோ ரெக்டாங்கிள் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ஆர்க் இருக்கு, லைன் இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஒயர் ஃப்ரேம்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WCS ஆரிஜின். ஓகே, ஸோ இந்த WCS தான் இது இருக்கு பாருங்க, இதுதான் வந்து WCS. ஸோ இப்போ நான் இந்த WCS வந்து பிளாக் கலர்ல வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து WCS. ஸோ இந்த WCS பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து C பிளேனும் T பிளேனும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, கண்டிப்பாக நான் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த பேஜ் நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தாதான் நம்மளோட இதெல்லாம் நம்ம என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஸ்டோர் ஆகும். இப்போ சேவ் ஆயிடுச்சா? இப்போ நான் உள்ள பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ வந்தோடனே நான் இப்போ வந்து வெறும் அந்த ஆக்சிஸ், தட் மீன்ஸ் எனக்கு அந்த WCS ஆரிஜின் தெரியுது, C பிளேன் தெரியுது, T பிளேன் தெரியுது. பட் ஆனால் எனக்கு X ஆக்சிஸ் தெரியல, Y ஆக்சிஸ் தெரியல, ஆக்சிஸ் எதுவுமே என்னோட கண்ணுக்கு விசிபிளாக தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், அகைன் வியூக்கு போகிறேன். வியூவில் போயிட்டு இந்த ஷோ ஆக்சிஸ் இருக்கா, ஸோ இதை கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு X ஆக்சிஸும் Y ஆக்சிஸும் தெரியுதா? ஸோ இது வந்து ஷோ ஆக்சிஸில் இருக்கும். ஸோ இந்த ஷோ ஆக்சிஸை நீங்கள் திருப்பி டிசேபிள் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ அகைன் நீங்கள் மவுஸை மேலே வச்சு நீங்கள் எனேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த ஷோ ஆக்சிஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே வந்து பண்ண வேண்டிய இனிஷியல் மெத்தட்ஸ், இதெல்லாம் இனிஷியல் ஸ்டெப்பு, இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிராயிங்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இதெல்லாமே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹோம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோம் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுலேயுமே பாருங்கள் பாயிண்ட் ஸ்டைல் இருக்குது. நம்ம வெளியில் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிட்டு வந்தோம்ல, சேம் அதுதான். இதுலேயும் பாயிண்ட் ஸ்டைல் இருக்குது, லைன் ஸ்டைல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைனோட வித் இருக்குது. ஸோ அப்புறம் கட் காப்பி பேஸ்ட் இருக்குது. நம்ம டிராயிங்கை கட் பண்ணிவிட்டு அது திருப்பி ஃபைல் நியூ கொடுத்து இன்னொரு இதில் சேவ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் Ctrl V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து அனலைஸ் என்டிட்டி, அனலைஸ் டிஸ்டன்ஸ். நான் சொன்ன தெரியுமா, வெளியில் கான்ஃபிகரேஷனில் நம்ம அனலைஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு மில்லிமீட்டரில் தெரியணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு இங்கே தான் நான் அனலைஸ் பண்ணுவேன். இது வந்து எங்கே இருக்குது, ஹோம்ன்ற ஃபோல்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அனலைஸ் என்டிட்டி இருக்குது, அனலைஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் டூல் பாத். தட் மீன்ஸ் நம்ம மிஷினிங் பண்ணுறப்போ ஆஃப்டர் நம்ம மிஷின் நம்மளோட டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டூல் பாத் வந்து ஸ்டெப் ஓவர் எவ்வளோ, ஸ்டெப் டவுன் எவ்வளோ, ஸோ அதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாமே ஹோமில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயர் ஃப்ரேம், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ்க்கும் சாலிட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். மாடல் ப்ரிப்பரேஷன், டிராஃப்டிங், டிரான்ஸ்ஃபார்ம், மிஷின், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் கிளாஸஸில் ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நானுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தான் போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இனிஷியல் கான்ஃபிகரேஷன் சொல்லியாச்சு. நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இனிஷியலாக நீங்கள் உள்ளே வந்து செட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஒயர் ஃப்ரேம் கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் வரையணும்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனோட திக்னஸாக இருக்குது பார்த்தீங்களா, டார்க்காக இருக்கா. ஸோ இதுக்காக தான் நான் செட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாமே நம்ம அதுக்கப்புறமா வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ வருவதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்னலாம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ கான்ஃபிகரேஷன்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்டெப்த்தாக கிளாஸஸ் வேணும், எனக்கு மாஸ்டர் கேமை பற்றி நல்லா டீப்பாக தெரியணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், டைரெக்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.